ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ எடுத்துக்காட்டு 5.13 தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் கமா 3, அதுக்கடுத்த புள்ளி வந்து 6 கமா ஒய், அதுக்கடுத்த புள்ளி 8 கமா 2 மற்றும் 9 கமா 4 என்பன வரிசையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இணைகரத்தின் உச்சிகள் எனில் எஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்கன்னு சொல்லி கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து முதல் இணைகரத்தை ஒன்று வரைஞ்சிக்கிடுவோம். முதல் இந்த 4 புள்ளிக்கும் பேர் வச்சுக்கிடுவோம். முதல் புள்ளி வந்து ஏன்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம். ஏஎஃப் எக்ஸ் கமா 3. அடுத்த புள்ளி வந்து பின்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம். பிஎஃப் 6 கமா ஒய். அடுத்த புள்ளி சின்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம். சிஎஃப் 8 கமா 2. அடுத்த புள்ளி டின்னு பேர் வச்சுக்கலாம். டிஎஃப் 9 கமா 4ன்னு சொல்லி இந்த 4 புள்ளியுமே இங்கே எடுத்து எழுதியாச்சு. லாஸ்ட்டு எண்கன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த 4 புள்ளியுமே இணைகரத்தில் வந்து நம்ம வந்து குறிக்க போகிறோம். இது ஏஎஃப் எக்ஸ் கமா 3, இந்த புள்ளி வந்து பிஎஃப் 6 கமா ஒய். அடுத்து இது வந்து சிஎஃப் 8 கமா 2, இது வந்து டிஎஃப் 9 கமா 4. இது எப்படி வரிசையாக குறிச்சிருக்கோம்னா இங்கே கணக்கிலே கொடுத்துருக்காங்க. இந்த 4 புள்ளியுமே வரிசையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இணைகரத்தின் உச்சிகள்னு சொல்லி கொடுத்துருக்கனால இதை வந்து வரிசையாக நம்ம குறிச்சுக்கிடணும். இப்போ அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இது வந்து ஒரு இணைகரம்னு சொல்லி கணக்கில் கொடுத்துட்டாங்க. இணைகரத்தோட மூலை விட்டங்கள் இருக்குதுல்ல, இது ஒரு மூலை விட்டம், இது ஒரு மூலை விட்டம். ரெண்டுமே ஒன்றே ஒன்று இரு சம கூறிடும். ரெண்டுமே சமமாக ஒன்று கூறிடும். அதை வந்து இங்கே எழுதிக்கிடணும். நம்ம இங்கே எழுதியாச்சு. அதுக்கடுத்து என்ன எழுதணும்னா ரெண்டுமே ஒன்று இரு சம கூறிடுச்சுன்னா இதோட நடுப்புள்ளியும், அதாவது ஏசியோட நடுப்புள்ளியும் பிடியோட நடுப்புள்ளியுமே சமமாக இருக்கும். ரெண்டுமே சேமாக இருக்கும். அதை வந்து நம்ம இங்கே எழுத போகிறோம். ஏசியின் நடுப்புள்ளி ஈக்குவல் டு பிடியின் நடுப்புள்ளி. எழுதியாச்சு. இப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏசியோட நடுப்புள்ளியை வந்து நம்ம இங்கே எழுத போகிறோம். ஈக்குவல் டு பிடியோட நடுப்புள்ளியை வந்து இங்கே கண்டுபிடிச்சி இங்கே எழுத போகிறோம். இப்போ ஏசி இந்த 2 புள்ளிக்கும் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னென்னா முதல் ஃபார்முலா இங்கே எழுதிக்கிடுவோம். நடுப்புள்ளி ஈக்குவல் டு S1 + S2 / 2 கமா y1 + y2 / 2. இதுதான் ஃபார்முலா. இது வந்து எழுதி வச்சுக்கணும். இப்போ ஏசிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஏஎஃப் எஸ் கமா 3, அடுத்து சிஎஃப் 8 கமா 2. இதுக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து x1 இது y1 வச்சுக்குவோம். இது x2 இது y2 வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவில் பிரதியிட போகிறோம். முதல் என்ன கிடைக்கும்னா S1 + S2 இருக்குது. அப்போனா x + 8/2 கமா y1 + y2 / 2 இருக்கனால y1 இங்கே என்ன எடுத்துருக்கோம் 3 இருக்குது. 3 + 2/2. ஏசிக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா பிடியோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். இங்கே பிஏ எழுதிக்கலாம். பிஎஃப் 6 கமா ஒய், டிஎஃப் 9 கமா 4. இது x1 இது y1, இது x2 இது y2 பேர் வச்சுட்டு இந்த புள்ளியில் அப்படியே இங்கே ஃபார்முலாவில் பிரதியிட போகிறோம். x1 என்ன இருக்குது 6 இருக்குது, ப்ளஸ் s2 என்ன இருக்குது 9 இருக்குது /2 கமா y1 என்ன இருக்குது y இருக்குது, ப்ளஸ் y2 என்ன இருக்குது 4 இருக்குது /2. இப்போ இந்த 2 புள்ளியுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 2 சைடையுமே ஆயத்தொலைவுகள் இருக்குதுல்ல, அதை வந்து நம்ம சமப்படுத்த போகிறோம். இங்கே எழுதிக்கிடணும். 2 சைடும் ஆயத்தொலைவுகளை சமப்படுத்தணும்னா இதோட எழுதலாம். சமப்படுத்தி x + 8/2 ஈக்குவல் டு 6 + 9/2ன்னு சொல்லி எழுதலாம். அதுக்கடுத்து ஒய் ஆயத்தொலைவு இதுக்கு ரெண்டுக்கும் சமப்படுத்தலாம்.
3 + 2/2 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 4/2. இதை சுருக்கி எழுதிக்கலாம். எஸ் ப்ளஸ் 8/2 ஈக்குவல் டு 6 + 9 என்ன கிடைக்குன்னா 15/2 சொல்லியிருக்கும். 3 + 2 5 இருக்கும். கீழே இருக்க 2/2 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 4/2. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம எக்ஸ் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 15/2 இருக்கா. இங்கே வகுத்தலில் வந்து 2 இருக்குது. இங்கிட்டு கொண்டு போனோம்னா பெருக்கல்ல 2 ஆகும். அதனால் இங்கே 2ன்னு எழுதிக்கிடுவோம். இதை வந்து இப்படி மாற்றி எழுதிக்கிடுவோம். ஒய் ப்ளஸ் 4/2 ஈக்குவல் டு 5/2 இருக்கும். அதுக்கடுத்து எக்ஸ் ப்ளஸ் 8 இது 2 கேன்சல் ஆயிரும். மீதி 15 மட்டும் இருக்கும். இங்கே ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 5/2. இங்கே வகுத்தில் இருக்குது இங்கிட்டு போச்சுன்னா பெருக்கல்ல மாறும். அங்கே அதனால் இங்கே எழுதிக்கலாம். இந்த 2 கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஈக்குவல் டு 15. இங்கே ப்ளஸ் 8 இருக்குது. இங்கிட்டு போச்சுன்னா -8 ஆகும். நான் எக்ஸ் ஈக்குவல் டு 15 - 8 ஆன்சர் வந்து 7ன்னு சொல்லி கிடைக்கும். இங்கிட்டு ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 5 இருக்குது. ஒய் ஈக்குவல் டு 5. இங்கே ப்ளஸ் 4 இருக்குது. இங்கிட்டு போச்சுன்னா -4 இருக்கும். ஒய் ஈக்குவல் டு 5 - 4 1ன்னு சொல்லி கிடைக்கும். ஒய்யோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்குன்னா ஒய் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. நம்ம எக்ஸோட மதிப்பையும் கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிச்சாச்சு.